நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தி, பூரி, ரைஸு 3க்குமே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்ச் இருக்க பன்னீர் கிரேவி தான் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்குறோம். ஸோ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நல்லா பெருசாக கட் பண்ணி போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வதங்கினதையும் பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கிடணும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதையும் ஆஃப் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா 3 பெரிய வெங்காயத்துக்கு 2 தக்காளி பழம், 2 தக்காளி பழத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் தனித்தனியாக 2யும் அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் தனியாக பேஸ்ட்டாகவும் தக்காளி தனியாகவும் பேஸ்ட்டாகவும். ஸோ அது ஆறுறதுக்குள்ளே இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா பெரிய வெங்காயம், ஒரு குடமிளகா, ஒரு தக்காளி, அது 3யும் ஒரே மாதிரி ஷேப்பில் பெருசாக அறுத்துட்டு கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி லைட்டாக வதக்கி வச்சுக்கோங்க. 3/4 வேக்காடு வெந்தால் போதும். இப்போது எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி லீஃபு, ஸ்டார் 3 மட்டும் போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா தக்காளி பேஸ்ட்டு, அதையும் எடுத்து போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கினதையும் கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், சால்ட்டு, பெப்பர் பவுடர், கரம் மசாலா இது எல்லாமே போட்டு, டர்மரிக் பவுடர் இது எல்லாமே போட்டுட்டு அது நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினதையும் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? தண்ணி போட்டுட்டு தண்ணி ஒரு கொதி வந்ததையும் சரிங்களா, கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு கொதி வந்துடணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே 3/4 வேக்காடு வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த குடமிளகா இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது ஒரு கொதி வந்துடணும். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் பன்னீரை நம்ம பீஸாக கட் பண்ணி லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் எடுத்து நம்ம இந்த குழம்பு கூட மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கொத்தமல்லி தழை தூவி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா மேத்தி லீஃப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ ஹோம்மேட் பன்னீர் செஞ்சு போட்டோம்னா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.